ப்ரைவேட் ஸ்கூலில் 3வது லாங்குவேஜ் வந்து சரியாக சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லைன்னா அவங்க வேறு டியூஷன் போய் கற்றுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு அவங்கள்ட்ட எக்கனாமிக்கலாகவும் பெருசாக ப்ரிவிலேஜ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டியூஷன் போகிறதுக்குமே அவங்க ப்ரிவிலேஜ் இருக்காது. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துலேயும் ஒரு டியூஷன் சென்டர்லாம் இருக்காது. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி தராங்களோ அதை வச்சு தான் அவங்க எக்ஸாம் எழுதணும். மேக்ஸிமம் வீட்டில் படிக்கிறதுக்குமே நேரம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கிராமத்தை பொறுத்தளவுக்கு அவங்க கொல்லி வேலை அப்புறம் வீட்டு வேலை செய்யறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். அவங்க ஸ்கூலில் என்ன படிக்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்க எக்ஸாம் எழுதி ஆகணும். அப்படி இருக்கிறப்போ ஸோ அந்த வகையில் 3வது மொழியாக நீங்கள் ஒரு மொழியை கொண்டு வரீங்க. அதில் சப்போஸ் டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி இல்லை, ஏன்னா டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி இல்லாதனால தான் அங்கெல்லாம் சரியாக சொல்லித்தர முடியல. சப்போஸ் டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த பசங்களுக்கு சொல்லித்தர ஆள் இருக்காது. ஏன்னா இங்கிலீஷ்னா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் யாரும் சொல்லித்தரவங்க. சப்போஸ் ஹிந்தியோ இல்லை மராத்தியோ இல்லை குஜராத்தியோ யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பக்கத்தில் சொல்லித்தரும் ஆள் இருக்காது. சப்போஸ் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அது யார் பொறுப்பேற்றுப்பா? அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே தவிர அப்போ கூட இவங்க வந்து இந்த ஸ்கீம் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்கீம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லுவாங்க.